தமிழ் நம் மொழி என்பதில் நமக்கு பெருமை உள்ளது. தமிழின் வரலாறு, பண்பாடு, மரபு, பாரம்பரியம் ஆகியவற்றை மண்ணின் மைந்தர்களாகிய நாம் மறக்கலாமா? நாம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம். தொல்காப்பியம், திருக்குறள், நாலடியார் என இலக்கியங்கயம் என நமது சாதனைகள் ஒவ்வொன்றின் பின்னணியிலும் ஒரு தியாக வரலாறு. உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. நம் எல்லோருக்கும் கனவுகள் இருக்கின்றன. அந்த கனவுகளில் ஒன்று சமூக நீதி. எது சமூக நீதி? நீயும் நானும் ஒன்று. இருவரிடையே ஏற்றத்தாழ்வில்லை. இருவரும் சரிசமம். எனக்கு கிடைப்பது உனக்கும் கிடைக்கும். நம் இருவருக்கும் சம வாய்ப்பு உண்டு என்னும் நிலையே சமூக நீதி. மொழியையும் பண்பாட்டையும் பேணி சமூக நீதிக்கான வேட்கையுடன் சமூக நலம் சார்ந்து செயல்பட்டு பொருளாதார மேம்பாடு காணும் ஒரு சமூகமே உன்னதமான சமூகமாகும். அப்படி ஒரு சமூக உருவாக்கமே தமிழ் கனவு. செல்லத்துறை ஐயா அவர்களையும் மருதநெல்லி பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் நா. மகேந்திரன் ஐயா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினர் சிறப்பு செய்யும் நிகழ்வு திரு பாவா செல்லத்துறை ஐயா அவர்களுக்கு மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இணைய கல்விக் கழகமும் மாவட்ட நிர்வாகமும் ஒருங்கிணைந்து இந்த மாபெரும் தமிழ் கனவு எனும் தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்வை கடந்த ஆண்டில் சிறப்பாக நடத்தி முடித்தது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள 100 கல்லூரிகளில் 200 சொற்பொழிவுகள், 1000 கல்லூரிகளைச் சேர்ந்த ஏறத்தாழ 1,00,000 மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதன் 100வது நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்தப்படும் என அறிவித்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க அடுத்த கட்ட நிகழ்ச்சியானது 2023 ஜூலை மாதம் முதல் தொடங்கியுள்ளது. உலகின் செழித்தோங்கிய பண்பாடுகளில் முதன்மையான தமிழ் பண்பாட்டின் பெருமைகளையும் வளமையையும் அது எதிர்கொண்ட சவால்களையும் மாணவர்களாகிய உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கானதே இந்த நிகழ்வாகும். நமது பண்பாட்டின் இளைய தலைமுறைக்கு, குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கு உணர்த்துவது ஆரோக்கியமான எதிர்கால சமூக கட்டமைப்பின் முக்கிய பகுதியாகும். எனவே தமிழ்நாடு முழுவதும் உள்ள 200 கல்லூரிகளில் தமிழர் மரபும் நாகரிகமும், சமூக நீதி, பெண்கள் மேம்பாடு, தொல்லியல் ஆய்வுகள், தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி, கல்வி புரட்சி, அரசின் திட்டங்கள் ஆகியவற்றை செயல்படுத்தும் முறைகள் முதலிய தலைப்புகளின் கீழ் சிறந்த சொற்பொழிவாளர்களை கொண்டு மாபெரும் தமிழ் கனவு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இன்றைய மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் உரையாற்ற உள்ள எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழிகாட்டி நூலும் தமிழ் பெருமிதம் குறித்த குறிப்பேடும் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றை மாணவர்கள் தவறாமல் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இங்கு பகிரப்படும் கருத்துக்களை கேட்டு நீங்கள் பயன் அடைவதுடன் பிற மாணவர்களிடமும் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்த்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு, வங்கி கடன் உதவி, தொழில் வாய்ப்பு முதலியவற்றை
மாணவர்கள் அறிந்து கொள்ள உதவும் வகையில் பல காட்சி அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தக காட்சி அரங்கும் உள்ளது. மாணவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினருடைய உரை. ஐயா அவர்கள் சிறுகதை எழுத்தாளர், பதிப்பாசிரியர், மொழிபெயர்ப்பாளர், நடிகர், கதை சொல்லி என பன்முகத்தன்மை கொண்டவர் ஐயா அவர்கள். மேலும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இணைந்து தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் பரப்பி வருவர் ஐயா அவர்கள். மேலும் இன்றைய நிகழ்ச்சிக்கு பெரிதிலும் பெரிதுகள் என்ற பொருண்மையில் திருமிகு பாவா செல்லுதுரை ஐயா அவர்கள் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். 40 நிமிஷம் உங்களோட பேச போகிறேன். அப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் நம்ம ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சுக்கலாம். என் பேர் பவா செல்லதுரை. அவர் சொன்ன மாதிரி பாவா செல்லதுரைலாம் இல்லை, என் பேர் பவா செல்லதுரை. நான் உங்களை மாதிரி ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட், உருப்பட மாட்டேன் அப்படின்னு வாதியாருங்க சொல்கிற பையன். நான் இப்போ கடைசி பெஞ்சில் தான் என்னை உட்கார வைப்பாங்க. அப்புறம் என்னுடைய கலர் ஒரு காரணம், நல்லா அடுப்புக்கறி கலரில் இருப்பேன். நான் நேற்று முந்தா நாள் சென்னையில் ஒய்எம்சிஏ காலேஜில் பேசினேன், WCC காலேஜில் பேசினேன், உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜில். அந்த காலேஜுக்குள்ளே நான் இப்போ தான் முதல் முறையாக போகிறேன். அது ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தோடு இருக்கிற காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற அது முழுக்க முழுக்க பெண்கள் கல்லூரி. அங்கே இருக்கிற பெண்களுடைய முகமும் உங்களுடைய முகமும் கம்ப்ளீட்டாக வேறு. நம்ம 2 பேருமே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், இந்தியாவில் தான் இருக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளைங்களுடைய கலரு, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய வசதி எல்லாமே வேறையாக இருக்குது. இப்போ தர்மபுரி மாதிரி, திருவண்ணாமலை மாதிரி, சிவகாசி மாதிரி ஊரில் இருந்து வர ஒரு பெண்ணினுடைய வாழ்வாதாரம் வேறு. நீங்கள் சிவகாசியில் இருக்கிற ஒரு பெண்ணை கிட்ட கூப்பிட்டு நீங்கள் அவங்களுடைய முகத்தை முகர்ந்து பார்த்தீங்கன்னா அதில் வத்திப்பெட்டி சுமல் வரும். ஏன்னா பெரும்பான்மையான 90% அந்த பெண்களுடைய அப்பா அம்மாக்கள் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் தீப்பெட்டி ஒட்டுறாங்க, பட்டாசு ஒட்டுறாங்க. அப்போ அந்த குடும்பத்திலேருந்து வர பெண்ணினுடைய ஒரு ஸ்மெல் வேறையாக இருக்குது. WCC மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தோடு இருக்கிற காலேஜிலேருந்து வர பெண்கள் மேலே ஒரு பர்ஃப்யூம் வாசனை வருது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இவங்க 2 பேருக்கும் ஒரே சப்ஜெக்ட், ஒரே மாதிரியான கல்வி. நீ அவங்களோட போட்டி போடு அப்படின்னு தான் ஆண்டாண்டு காலமாக அந்த கவர்மெண்ட் சொல்லுது. அதுலேயும் போட்டி போட்டு நம்ம பிள்ளைங்க மேலே போயிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். நீங்கள் ரெகுலராக வீட்டில் டிவி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 வருஷமாக இந்த +2 ரிசல்ட் வரப்போ மைக்கை நீட்டுவாங்க. இந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க எல்லாரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல், ராசிபுரம் அந்த மாதிரியான பகுதிகளிலேருந்து. நான்லாம் அந்த ஸ்கூலுக்கு பேர் பிராய்லர் கோழி ஸ்கூல் அப்படின்னு வச்சுருப்பேன். இல்லைன்னா எப்படி கறிக்காக ஒரு கோழியை உருவாக்குறாங்களோ அது மாதிரி மார்க்குக்காக இந்த பசங்களை உருவாக்குறது. அவங்களுக்கும் இந்த சமூகத்துக்கும், அவங்களுக்கும் இந்த தேசத்திற்கும், அவங்களுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது. வெறும் மார்க் வாங்கியிருப்பான். 1189 மார்க் வாங்கியிருப்பான் ஒரு பொண்ணு. ஒரு பையன் 1180 மார்க் வாங்கியிருப்பான். அவங்க 2 பேர்கிட்டையும் மைக்கை நீட்டி நீ என்னவாக போகிறீங்க பின்னாடி அப்படின்னு கேட்டால், எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி நான் இதய நோய் நிபுணராகி எங்கள் ஊரில் இலவசமாக ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து ஏழைகளுக்கெல்லாம் இலவசமாக மருத்துவ உதவிகள் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் வாழ்நாளில் இப்படி படிச்சுட்டு வந்தவங்களில் ஒரு நாய் கூட அப்படி ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்து இலவசமாக மருத்துவம் பார்த்து நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. யாருமே நம்ம அப்பா அம்மா போய் நீ தான் அப்படி டிவியில் சொன்னியே எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் இலவசமாக பண்ணு அப்படிலாம் எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் போய் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, நீங்கள் ஷாக் ஆகிடக்கூடாது. இந்த மாதிரி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு
நான் இதய நோய் நிபுணர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போன ஸ்டூடெண்ட்ஸில் 11% பசங்க ஜெயிலில் இருக்காங்க. பல்வேறு குற்றங்களுக்காக ஜெயிலில் இருக்காங்க. அப்போ வாழ்க்கை ஒரு பையனை ஒரு மாணவியை என்னவா மாற்றும் அப்படின்னு இப்போ சொல்லவே முடியாது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் வெவ்வேறு வாழ்க்கை இருக்கு. நம்ம அப்பா வேற, இன்னொருத்தருடைய குடும்பம் வேற, நம்முடைய வாழ்க்கை ஒன்று வேறையா இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் போய் காலேஜ் முடிச்சுட்டு போனால் நீ போய் கொஞ்சம் சொல்லி பொறிக்கணும் வந்துரு, கேஸ்லாம் இல்லை நம்ம வீட்டில், அப்போ தான் உழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிற குடும்பங்கள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு கடந்து போய்விடவே முடியாது. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரே நியாயம், ஒரே நீதி, ஒரே அட்வைஸ் அதெல்லாம் இல்லை. நான் இந்த பேசி முடிக்கிறவர்களும் ஒரு வார்த்தை கூட தப்பித்தவரு கூட உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் பயப்படவே வேணாம். ஏன்னா இந்த உலகத்தில் அட்வைஸ் பண்ணுற தகுதி யாருக்கும் இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லி கொடுத்துரும். நான் என் வாழ்க்கையில் நின்று என்னை இந்த மேடையில் கூப்பிட்டாங்க, நான் ஒரு பெரிய எழுத்தாளன், என்னுடைய புத்தகங்கள் பல பல்கலைக்கழகங்களில் பாடமாக வச்சுக்குது, அதனால் எனக்கு அட்வைஸ் பண்ணுற தகுதி வந்துடுச்சு அப்படிலாம் நான் நினைக்கவே கூடாது. அப்புறம் எப்பயுமே நீங்கள் லைஃப்பில் கற்றுங்க, நீங்கள் யாரை பார்க்க போனாலும் சேருக்கு அந்த பக்கம் ஒருத்தர் உட்காந்துப்பார். இப்போ சார் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆதிராடா வெல்ஃபேர் ஆஃபீஸர். அவர் ஆஃபீஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவர் ஒரு பெரிய டேபிளுக்கு அந்த பக்கம் ஒரு சேரில் உட்காந்துப்பார். நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் முன்னாடி போய் உட்காரிங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் தோத்தவங்க தான். எதுக்கு போனாலுமே அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பார். நீ வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னா அப்படின்னு ஆரம்பிப்பார். ஏன்னா அவர் ஜெயிச்சிருக்கார். அப்போது நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த வெற்றி அப்படின்ற விஷயத்தில் நிறைய வேறுபாடுகள். நம்ம பொது புத்தியில் தப்பான விஷயங்களை எல்லாருமே ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம பிரேக் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. எனக்கு வந்து வரும்போது காமராஜருடைய படம் பார்த்தேன். இந்த பாலிடெக்னிக் காலேஜில் வச்சுருந்தாங்க, ஒரு கோட் எழுதி வச்சுருந்தாங்க. காமராஜரை பற்றி ஒரு 2 தகவல்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். காமராஜர் முதலமைச்சராக வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் கூட்டின கூட்டம் வந்து கல்வி சார்ந்த கூட்டம் தான். அவருடைய செக்ரட்டரிஸ், ஐஏஎஸ் அதிகாரிகள் அவ்வளோ பேரையும் வச்சு அவர் ஒரு ரிவ்யூ கூட்டம் போடுறார். அப்போ கேட்குறாரு, தமிழ்நாட்டில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு உள்ள ஒரு பையன் தான் 1ஆம் கிளாஸ் படிப்பான். அப்போ யூகேஜி எல்கேஜிலாம் இல்லை. எவ்வளோ தூரம் நடந்து போய் சாயங்காலம் நடந்து வந்து படிச்சுட்டு வர முடியும்னு கேட்குறாரு. ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் சொல்கிறாங்க 5 கிலோமீட்டர் நடக்கலாம் ஐயா, சாயங்காலம் 5 கிலோமீட்டர் திரும்பி வரலாம் ஐயான்னு சொல்கிறாங்க. காமராஜர் வந்து பெருசாக படிக்காதவர், அவருக்கு பெரிய அளவுக்கு நாலேஜ் இல்லைலாம் வெளியில் சொல்லுவார். ஆனால் அவர் உடனே சொல்கிறாரு, ஓகே நீங்கள் வந்து 10 கிலோமீட்டருக்கு ஒரு ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகளை ஆரம்பிங்கன்னு சொல்கிறார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ பேரும் சொல்கிறாங்க, இல்லையா அது முடியாது. ஏன்? நம்மகிட்ட அவ்வளோலாம் பணம் இல்லை. ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா குறைஞ்சபட்சம் அந்த பீரியடில் 1.5 லட்சம் ரூபாய் வேணும். ஒரு கட்டடம் வேணும், 2 டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அதுக்கான வசதிகள் செய்யணும், 1.5 லட்சம் ரூபாய் வேணும். இப்படி ஸ்கூல் ஆரம்பித்தா 60,000 ஸ்கூல் ஆரம்பிக்கணும். 60,000 ஸ்கூல் ஆரம்பிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு கஜானாவெல்லாம் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காமராஜர் ரொம்ப சலிப்பாகி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எதுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்த நேத்து சுந்தரவடிவேலை பார்த்து கேட்குறாரு, என்ன சுந்தரவேலு, நீ இப்போ மாஸ்கோவுக்கு போய் வந்தல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு வழி இருக்குதான்னு கேட்குறாரு. அவர் எழுந்துச்சு சொல்கிறாரு, ஐயா ஆரம்பிக்கலாம் ஐயான்னு சொல்கிறார். எப்படி ஐயா? ஒன்றுமே இல்லை ஐயா, எல்லா ஊர்லேயும் ஒரு பணக்காரன் இருப்பான், எல்லா கிராமத்துலையும். அவங்கக்கிட்ட 1 ஏக்கர் நிலத்தை டொனேஷனாக வாங்கிக்கலாம், நன்கொடையாக கவர்மெண்ட்டுக்கு கேட்கலாம், எல்லாருமே கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ எந்த கட்டடமும் கட்ட வேணாம், ஒரு சாதாரண கீத்து கொட்டகை, மாட்டு கொட்டகை இருந்தால் போதும், அதில் ஸ்கூல் ஆரம்பிச்சிடலாம். 3வது, எந்த ஸ்கூலுக்குமே 2 டீச்சர்ஸ் வேணாம், ஒரு வாத்தியார் போடலாம். ஒரு வாத்தியாருக்கு சம்பளம் வந்து அப்போ 60 ரூபாய். அந்த 60 ரூபாயில் 30 ரூபாயை அந்த ஊர்க்காரங்களை கூட சொல்லலாம், மீதி 30 ரூபாயை மட்டும் கவர்மெண்ட்லேருந்து செலவு பண்ணால் போதும். அப்போ கவர்மெண்ட்டுடைய மொத்த செலவே இந்த 60,000 டீச்சர்ஸ்க்கு மாதம் 300 ரூபாய் கொடுக்கறது
மாதம் 30 ரூபாய் கொடுக்கறது மட்டும்தான் செலவு. அப்படி உடனடியாக ஆரம்பிக்கலாம் யான்னு சொல்கிறார். காமராஜர் கேட்டாரு, அப்படி ஆரம்பித்தா அதுக்கு பேர் என்ன, அந்த ஸ்கூலுக்கெல்லாம் பேர் என்ன வைக்கிறதுன்னு கேட்குறேன். நிதி உதவி பெறும் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளிகள் அப்படின்னு வைக்கலாம் ஐயா. இப்போ யார் நிலம் கொடுக்குறானோ அவன் பேர்லேயே கூட அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம குழந்தைங்க படிக்கணும், அவ்வளோதான் என்று சொல்கிறார். அப்பொழுது பூர்ணலிங்கம் IAS என்பவர் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கார். இந்த கூட்டத்தில் அவர் இருக்கிறார். அவர் தான் முடியாதுன்னு சொன்னவர். இந்த கூட்டம் முடிஞ்சு வெளியே வரும்போது பூர்ணலிங்கத்தை பார்த்து காமராஜர் சொல்கிறார், முதலமைச்சர் சொல்கிறார், அப்புறம் என்ன பூர்ணலிங்கம், ஃபைலை சுந்தரவேல்கிட்ட கொடுத்து நீ வீட்டுக்கு போயேன் என்று சொல்கிறார். பூர்ணலிங்கம் IAS அன்று இரவே தன்னுடைய பதவியை, தலைமைச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் தோய தோய இந்த கல்விக்கான பாதைகளை நம்முடைய முன்னோர்கள் போட்டதனால்தான் இன்றைக்கு இப்படி ஒரு பாலிடெக்னிக் காலேஜில் இப்படி ஒரு தனித்தனி சீட்டில் நம்மால் உட்கார முடிகிறது. இந்த வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய வேர்களை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறது. ஒவ்வொரு குழந்தையும் நாம் எப்படி இங்கே வந்தோம், இந்த இடத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு சின்ன தகவலுக்காக கேட்கிறேன். இங்க இருக்கிற மாணவிகளில் எவ்வளோ பேருக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும்? கை தூக்குங்க. சைக்கிள்? ஓகே, எனக்கு சைக்கிளும் ஓட்ட தெரியாது, 2 வீலரும் ஓட்ட தெரியாது என்கிற மாணவிகள் மட்டும் கை தூக்குங்க. ஓகே, ஒருத்தர் அல்லது 2 பேர் தான். அப்படியே இந்த மீட்டிங் முடிச்சுட்டு இன்னைக்கு மதியானம் உங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டில் அம்மா இருப்பாங்க. அம்மா உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேளுங்க, 2 வீலர் ஓட்ட தெரியுமான்னு கேளுங்க. 10% அம்மாக்களுக்கு கூட சைக்கிள் ஓட்டவோ 2 வீலர் ஓட்டவோ தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியே உங்கள் வீட்டில் ஒரு ஆயாவோ பாட்டியோ ஒரு அம்மாச்சியோ இருந்தால் உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா, உனக்கு 2 வீலர் ஓட்ட தெரியுமான்னு கேட்டு பாருங்க. 100% அம்மாச்சிகளுக்கும் பாட்டிகளுக்கும் ஆயாக்களுக்கும் சைக்கிள் ஓட்டவோ 2 வீலர் ஓட்டவோ தெரியாது. ஓகே, இப்போ ஒரு 2 வீலர் ஓட்டுறதும் ஒரு சைக்கிள் ஓட்டுறதும் அவ்வளோ முக்கியமான விஷயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு 2 வீலரில் தம்பி 4 பேர் கொஞ்சம் போர் அடிச்சா வெளியே போயிட்டுங்க ப்ளீஸ். ரொம்ப ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். நான் பேசுகிறத எல்லாரும் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா இந்த அரை மணி நேரத்தை நீங்கள் இதுக்காக ஒதுக்க முடியலன்னா தாராளமாக வெளியே போய் நீங்கள் சுற்றிட்டு 12 மணிக்கு வாங்க. எனக்கு ஒன்றுமே கிடையாது. டூ வீலர் ஓட்டுறது அவ்வளோ கஷ்டமாக அவ்வளோ முக்கியமான விஷயமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம். ஒரு பொண்ணு ஒரு ஆக்டிவாவிலையோ ஒரு 2 வீலர்லேயோ அப்படி காற்றை கிழிச்சின்னு ஒரு மலைப்பகுதிக்கு போச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகமே அதனுடைய பின்னாடி போயிடும். வாழ்க்கையின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை 2 வீலர் ஓட்டுறது, அந்த பொண்ணு முகத்தில் காற்று அடிக்கிறது, இது தெரியும். வீட்டுக்குள்ளேயே இத்தனை வருடங்களாக அடைபட்டு இருந்த இந்த பெண்களுக்கு இவ்வளவு ஒரு மிகப்பெரிய சுதந்திரமான வெளி திறந்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அவ்வளோ சாதாரணமாக வந்தல்ல. இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே. இப்போ எங்களுக்கெல்லாம் ஓட்ட தெரியும், நீங்கள் கை தூக்குறீங்களே, அது அவ்வளவு சாதாரணமாக வந்து விடவில்லை. அதற்குள் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு. ராஜாஜி அப்படின்னு நம்மளுக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி கதை தான் எழுதியிருந்தார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார். என்னன்னா, ஒரு 12 வயதில் திருமணமாகி 13 வயதில் விதவையாகி, அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது, நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. 12 வயசுல கல்யாணம், 13 வயசுல வெள்ளைப்புடவை கட்டிட்டாங்க. நீ விடோ, வாழ்நாள் முழுக்க நீ வெளியே போகக்கூடாது, பூ வச்சுக்கூடாது, கலர் புடவை கட்டக்கூடாது, அவ்வளோதான். ஒரு 13 வயசு குழந்தைக்கு, ஒரு 12 வயசு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு திருமண வீட்டில் அந்த பெண்ணை பார்த்து ஒரு 16 வயது உள்ள ஒரு பையன் ரகசியமாக அவளுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறான், ஒரு கடிதம். அப்போ வாட்ஸ்அப் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, கடிதங்கள் தான் கொடுக்க முடியும், அல்லது கண்களால் பேசிக்கொள்ளலாம்.
அந்த பையன் கடிதம் கொடுக்கிறான். கடிதத்தை எடுத்துன்னு வந்த அந்த பெண் கடிதத்தை பிரித்து வைத்துக்கொண்டு அதை பிரிக்கிறாள், பார்க்கிறாள், மூடுகிறாள், தேம்பி தேம்பி அழுகிறாள். ராஜாஜி அந்த கதையை முடிக்கிற போது அப்படியே பொழுது விடிந்தது என்று முடிக்கிறார். அந்த கதையை படிக்கிற போது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. இது என்ன சொல்ல வரார்? அவர் சொல்கிறார், அன்னைக்கு ராத்திரி 8 மணியிலிருந்து அதிகாலை 6 மணி வரையிலும் அந்த பெண் அந்த கடிதத்தை பிரிக்கிறாள், பார்க்கிறாள், மடித்து வைக்கிறாள், தலையணைக்கு கீழே வைத்து பார்க்கிறாள், பெட்டுக்கடியில் வைத்து பார்க்கிறாள். என்ன பண்ணாலும் அவளுக்கு அழுகையை அடக்க முடியவில்லை. என்னன்னா, ஒரு 16 வயது பையன் பொது இடத்தில் நம்மை பார்த்து இப்படி லவ் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு நாம் ஏதாவது ட்ரெஸ்ஸில் தப்பு பண்ணிட்டோமா, நம்முடைய ஏதோ ஒரு கேரக்டர் அவனை இப்படி மாத்திச்சா என்று அவன் அழுதாளா என்று ஒரு 10 காரணங்களை ராஜாஜி எழுதி கொண்டே வருகிறார். கடைசியாக அவர் எழுதுகிறார், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அந்த பெண்ணுக்கு அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று படிக்க தெரியாது. படிக்க தெரியாத அந்த பொண்ணு நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு காதல் கடிதம் தான் என்பது தெரியும். அதை எடுத்துன்னு போய் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று படிச்சு காட்டு என்று அவள் அப்பாவிடமோ அம்மாவிடமோ அண்ணனிடமோ யார்கிட்டையுமே அவர் கொடுக்க முடியாது. அப்படி பெண்கள் எழுத படிக்க முடியாத இருந்த ஒரு தருணத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். நீங்க அப்படியே யோசித்து பாருங்கள், பின்னால திரும்பி பாருங்கள். 5ஆம் வகுப்பு வரையில் உங்களோடு படித்த பல பெண்கள் 6th உங்க கூட வரமாட்டார்கள். 6th இருந்து 12th வரையிலும் போகிற போது 50% மாணவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் விவசாய கூலிகளாக மாற்றப்பட்டிருப்பார்கள். அவர்கள் ஏதோ ஒரு கட்டிடத்தில் சித்தார்களாக வேலைக்கு போயிருப்பார்கள். +2 நீங்கள் கல்லூரிக்கு போகிற போதோ பாலிடெக்னிக்கு போகும்போதோ இன்னும் 20-25% பெண்கள் தான் உங்களோடு பயணிப்பார்கள். இவர்கள் தான் கடைசி வரையிலும் பயணிக்கிற குழந்தைகளாக இருக்கிறார்கள். எனக்கு திரும்ப திரும்ப பாய்ஸ் கிட்ட பேசுறதை விட உங்களிடம் பேசுவதற்கு இன்னும் அதிகமான அக்கறையும் உரிமையும் இருப்பதாக கருதுகிறேன். உங்ககிட்ட கேட்டல எவ்வளோ பேருக்கு 2 வீலர் ஓட்ட தெரியும்னு, அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்து உங்களில் எவ்வளோ பேருக்கு சமைக்க தெரியும் என்று கேட்பேன். சமைக்க தெரியுமா என்று கேட்ட உடனே நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு வருகிறது. ஏன்னா அப்படி ஒரு கல்ச்சர் ஆண்களுக்கு இல்லை என்று எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. எந்த ஹைகோர்ட்லையும் எந்த சுப்ரீம் கோர்ட்லையும் பெண்கள் தான் சமைக்கணும் என்று எங்கேயுமே சட்டம் இல்லை. இந்த சட்டத்தை தங்களுக்கு ஆதரவாக ஆண் குழந்தைகளோ அல்லது ஆண் வர்க்கமோ எடுத்துக்கொண்டார்கள். சமைப்பது என்றால் வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு எண்ணெய் டப்பாவை கையில் வச்சுட்டு வானலில் போட்டு வெங்காயத்தை போட்டு வீடியோ எடுத்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் நான் தான் உப்புமா செஞ்சேன் என்று போடுவதல்ல. சமைச்சதுக்கு பிறகு அந்த வானலை இந்த நகத்தில் சொரணும்ல, அந்த அழுக்கான வேலைகள் இருக்குல்ல, அதையெல்லாம் இன்று வரையிலும் பெண்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு ஆச்சரியமான தகவலை உங்களுக்கு சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா ஒரு ஹோட்டலில் இருக்கிற கிச்சன்கள்லையும் சமைப்பவர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் சம்பளம் கொடுப்பேன் பணம் கொடுப்பேன் என்றவுடன் ஒரு ஆணால் சமைக்க முடிகிறது. ஆனால் ஒரு அன்பெய்டு சர்வெண்டாக அவன் வீட்டில் ஒரு மனைவிக்கு அவன் தாலி கட்டி சாகிற வரையில் எனக்கு சமைத்து போடு என்று ஒரு வேலைக்காரியை அவன் மனைவி என்கிற பெயரில் அன்பு காதல் காமம் என்கிற பெயரில் தனக்கு உடமையாக்கி கொள்கிறான். நான் வந்து த கிரேட் இந்தியன் கிச்சன் அப்படின்னு ஒரு படம் பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஒரே பையன். சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டா என் தட்டை எடுக்க எங்கள் அப்பா அம்மா விடவே மாட்டாங்க. எனக்கு அந்த படம் பார்த்துட்டு என்னால் அழுகையை தாங்கவே முடியவில்லை. அந்த படத்தில் வர ஒரு ஹீரோயினுக்கு அந்த வீட்டில் 3 நேரமும் அவள் சமைத்து கொட்டி கொண்டே இருக்கிறாள். ஐடியில் வேலை பார்த்த பெண், கல்யாணத்துக்கு முன்னாடி ஐடி வேலை பார்த்தவள். ஆனால் அவள் சமைத்து கொண்டே இருக்கிறாள், வீட்டை பெருக்கி கொண்டே இருக்கிறாள், சமையல் பாத்திரங்களை கழுவி கொண்டே இருக்கிறாள், மீறுகிற குப்பைகளை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுக்கொண்டே இருக்கிறாள். அந்த பிளேட்டை மாமியார் சாப்பிட்ட கணவன் சாப்பிட்ட பிளேட்டை கழுவி வைத்த சீன் பார்த்து என் வாழ்நாளில் நான் சாகிற வரையிலும் நான் சாப்பிட்ட தட்டை நான் தான் கழுவுவேன் என்று பிடிவாதமாக 1 வருஷமா நான் தான் என் தட்டை கழுவுறேன். இது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் இல்லை.
56 வருஷத்தை நான் இழந்திருக்கிறேன். அதற்காக கேவலப்படுகிறேன், அதற்காக குற்ற உணர்வு அடைகிறேன். ஆனால் ஒரு வருஷமா நான் என் தட்டை கழுவும் போது எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவோ அல்லது என் மனைவியோ வேணாம் நாங்கள் கழுவி வைக்கிறோம் என்று அந்த வரலாற்றின் தொடர்ச்சியாக என் தட்டை பிடுங்குறாங்க. அது இல்லை. ஆண்கள் எப்படி பெண்கள் 2 வீலர் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம் ஆண் குழந்தைகள் சமைக்கவும் கற்றுக்கொள்வது. இதோ இங்கே நிறைய லேடி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. பல பேர் இந்த கல்லூரியில் பேராசிரியர்களாக இருக்கக்கூடும். இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வேலை முடிந்து டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸரோ அல்லது பிரின்சிபால் மேடமோ வீட்டுக்கு போனால் நேராக போய் அவர்கள் தான் கேஸ் பற்ற வைக்க வேண்டியிருக்கிறது. இந்த வீட்டில் இருக்கிற வேலைகளை ஷேர் பண்ணி கொள்வதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இங்கு போதாமைகள் இருக்கின்றன. ஒரு கல்வி உங்களுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். பாடப்புத்தகங்கள் மிக நிச்சயமாக இதையெல்லாம் கற்றுத்தராது. பாடப்புத்தகங்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப குறைவு. அது ஒருவேளை நீங்கள் நீட் பாஸ் பண்ணுவதற்கு, அது ஒருவேளை நீங்கள் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போவதற்கு, என்ட்ரன்ஸ் எழுதுவதற்கு பயனுடையதாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் இந்த உலகத்திற்கு இலக்கியங்கள் தேவைப்படுகின்றன, எழுத்தாளன் தேவைப்படுகிறான், கலைஞன் தேவைப்படுகிறான். அதனால்தான் இந்த மாபெரும் தமிழ் கனவு என்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்குகிறார். இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தில் நாம் இன்னும் பயணிக்க வேண்டியிருக்கிறது. நான் ஏராளமான கிட்டத்தட்ட 2000-3000 சிறுகதைகள் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அதிலும் குறிப்பாக பெண்களை பற்றிய கதைகள் வரும்போதெல்லாம் நான் என்னை அறியாமல் அழுது விடுகிறேன். நாம் இந்த இனத்திற்கு எவ்வளோ பெரிய துரோகம் செய்திருக்கிறோம் என்று அது என்னை மறுபடியும் குற்ற உணர்வாக்குகிறது. 2 நாளைக்கு முன்னால் நான் ஆதவன் எழுதின ஓட்டம் என்கிற ஒரு சிறுகதையை படித்தேன். இதுதான் உங்களை பாலிடெக்னிக் சப்ஜெக்ட்ல இருந்து அல்லது கல்லூரி சப்ஜெக்ட்ல இருந்து, பிகாம்ல இருந்து, பிஏல இருந்து வெளியே கொண்டு போய் உங்களை வேறு ஒரு மனிதனாக மாற்றும். நாம் எல்லாம் தப்பா பல பொது விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு, உனக்கு பெஸ்ட் டீச்சர் யார் என்று உங்களை கேட்டால் நீங்கள் உடனே 1ஆம் கிளாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வருகிறவர்கள் யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக பாடம் சொல்லி கொடுத்தார்களோ அவர்களை சொல்வீர்கள். என்கிட்ட ஒரு 10 இன்டர்வியூவில் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய பெஸ்ட் டீச்சர் யார்? 10 இன்டர்வியூவில் நான் ஒரே பதில் சொல்லிக்கிறேன். துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய பெஸ்ட் டீச்சர் யாரும் என்னுடைய வகுப்பறைகளில் இல்லவே இல்லை. என்னுடைய வகுப்பறைகளில் இருந்து ஒரு டீச்சரை கூட நான் பின்பற்றவே இல்லை, பின்பற்றக்கூடாது என்று நினைத்தேன். நான் 50 ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கொடுக்கவில்லை என்பதற்காக 7ஆம் வகுப்பில் ஒரு டீச்சர் என்னை ஃபெயில் ஆக்கினார். எங்களுடைய பல வாதியார்கள் அவர்கள் வீட்டில் ஃபைனான்ஸ் நடத்தினார்கள். ஸ்டூடெண்டிடம் அவங்க அப்பா அம்மா கிட்ட வட்டிக்கு பணம் கொடுத்தார்கள். எங்கள் +2 என்னோடு படித்த ஒரு மாணவிக்கு எங்கள் தமிழ் வாதியார் இன்னொரு பையன்கிட்ட சொல்லி லவ் லெட்டர் கொடுக்க வைத்தார். இவர்கள் யாரையும் என் வாழ்க்கையில் நான் பெஸ்ட் டீச்சர் என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். என்னுடைய மிக பிரமாதமான ஆசிரியர்கள் எல்லோருமே வகுப்பறைக்கு வெளியே இருந்தார்கள். அவர்கள் எழுத்தாளர்களாக, கலைஞர்களாக, பேரறிஞர்களாக இருந்தார்கள். நான் ஜெயகாந்தனை, பிரபஞ்சனை, அழகிரிசாமியை, கீராஜ் நாராயணனை இவர்களை எல்லாம் என்னுடைய பெஸ்ட் டீச்சர்களாக ஏற்றுக்கொண்டேன். அவர்கள்தான் எனக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்கள்தான் எனக்கு இந்த வாழ்க்கையை வேறு மாதிரி பார் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். நான் ஆதவனுடைய அந்த ஓட்டம் சிறுகதைக்கு வருகிறேன். உங்களை மாதிரி படித்து முடித்து கல்யாணமாகி ஒரு அம்மாவுக்கு 3 வயதில் ஒரு பையன், 3ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் இருக்கிறான். அவ்வளோதான். நம்ம பெண்களுக்கு கல்யாணம் ஆகி நல்லா பொசுன்னு செக்கச்செவேல்னு 3ஆவது படிக்கிற அளவுக்கு ஒரு பையன் இருந்தால் டெய்லி அந்த பையனை கர்ணத்தை பிடிச்சி கிள்ளி கொஞ்சி வாழ்க்கையே நிறவடைஞ்சிடும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றுமே வேணாம் என்று நினைக்கிற 80% பெண்கள் இந்த தமிழ்நாட்டில் வியாபித்திருக்கிறார்கள். இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாயங்காலம் அவனை போய் பேக்கை தூக்கின்னு வர்றது, அந்த பையனை அவர்கள் அன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்புவார்கள். பையன் போயிட்டான். பையன் பஸ்ஸில் போகணும். இந்த மஞ்சா கலர் பஸ்ஸு எல்லா தெருவிலும் சுற்றி இருக்குதுல்ல, அவன் நான் சொல்கிறேன் அதை பற்றி. பையன் போயிடுறான். அம்மா அப்போ தான் பார்க்குறாங்க, அவன் இன்றைக்கி மத்தியானம் எடுத்துன்னு போக வேண்டிய டிஃபன் பாக்ஸை டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு போயிடறான். மறந்துடுறான். அம்மா அதை எடுத்துக்கின்னு இங்கேருந்து அவன் பஸ் ஏறுறதுக்கு
நடந்து போனால் எவ்வளோ நேரம் ஆகும்னு அவளுக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியல, 10 நிமிஷம் ஆகும். புள்ள போயிட்டான். ஐயோ புள்ள மத்தியானம் சாப்பிடாத இருப்பானே. புருஷன்கிட்ட சொல்கிறார், தம்பி டிஃபன் பாக்ஸ் விட்டு போயிட்டான், 2 வீலரில் போய் கொடுத்துட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, மதியானம் போய் அவனை கேன்டீனில் சாப்பிட்டுக்குவான், அல்லது சக ஸ்டூடெண்ட்ஸு சாப்பாடு எடுத்து வந்திருப்பாங்க, அதில் பகிர்ந்து சாப்பிடுவான். இப்படி பொத்தி பொத்தி வளர்க்காத பிள்ளைய விடு, வீட்டுக்கு போ என்று சொல்கிறார். பெத்த மனம்னு ஒன்று இருக்குல்ல, தாய் மனம், அவங்களால அப்படி இருக்க முடியல. அவங்க ஓடி போய் அந்த கேரியரை எடுத்துக்கின்னு நடக்கிறாரு. ஆனால் இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்கு. 5 நிமிஷத்தில் பஸ்ஸு கிராஸ் ஆகிடும். நடந்து போனால் கண்டிப்பாக அவங்களால் பஸ்ஸை பிடிக்க முடியாது. இப்போ அந்த அம்மா தன்னை எரியாமல் ஓட ஆரம்பிக்கிறார். கல்யாணம் ஆயிடுச்சு, 3 வயதில் பையன் இருக்கிறான். அந்த அம்மா டிஃபன் பாக்ஸை கையில் எடுத்துக்கின்னு வேக வேகமாக ஓடுகிறார். இவங்க ஓடி முடிக்கிறதுக்கும் அந்த பஸ் கிராஸ் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கிறது. பையன் அம்மா என்று கத்துக்கிறான். தம்பி சாப்பாடு விட்டு போயிட்ட என்று கேரியரை பிள்ளைகிட்ட கொடுத்துட்றார். தேங்க்யூ மம்மி என்று பையன் டாட்டா காமித்து விட்டு போகிறார். ரொம்ப பூரண திருப்தி ஒரு அம்மாவுக்கு. திரும்பி வருகிறார். சே, என்னதான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க போயிருந்தாலும் நம்ம இப்படி ஓடி இருக்க வேணாம்ல என்று அவளுக்கு தோன்றுகிறது. அந்த காலனி முழுக்க அவளை வேடிக்கை பார்க்கிறார்கள். அந்த காலனி முழுக்க அவளுடைய உடல் அசைவுகளை ரசிக்கிறார்கள். அவளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவனுடைய குழந்தை தான் முக்கியம். ஒருவேளை என் புள்ள பட்னியா இருந்து விடக்கூடாது என்று அந்த அம்மா நினைக்கிறார். திரும்பி வரும்போது இதையெல்லாம் அசைப்பட்டு கொண்டே வருகிறார். அவள் வீட்டுக்கு வந்து வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அவளுக்கு நாம் அப்படி ஓடி இருக்கக்கூடாதோ என்று தோன்றுகிறது. ஆனால் இல்லை, அடுத்த நிமிஷம் அவள் நினைக்கிறாள், நம்ம ஓடினதான் கரெக்ட் என்று நினைக்கிறாள். நண்பர்களே, நான் தேம்பி தேம்பி அழுத ஒரு இடம் இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு தான் கல்லூரி காலங்களிலும் தன்னுடைய ஹைஸ்கூல் காலங்களிலும் ரன்னிங் ரேஸில் எப்பொழுதுமே ஓடி ஓடி முதல் பரிசு வாங்கின ஞாபகம் வருகிறது. இதையெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு, குழந்தை பெற்றலுக்கு பிறகு இழந்து விட்டோம். இன்றைக்கு ஏதோ ஒரு வகையில் இதையெல்லாம் மீட்டு எடுத்து விட்டேன். என்னுடைய பழைய ஞாபகங்களில் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த கிரவுண்ட், அந்த மைதானத்துக்கு பதில் என் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன் என்கிற சாக்கிலாவது நான் ஓடி இருக்கிறேன். அவள் அன்றைக்கு பெருமிதத்தோடு தூங்கப் போகிறாள். அடுத்த நாள் விடுகிறது. அவள் சமையல் கட்டில் இருக்கிறாள். பையன் டாட்டா சொல்லிவிட்டு வெளியேறுகிறான். அம்மா திரும்பி பார்க்கிறாள். டிஃபன் பாக்ஸ் இன்றைக்கும் டைனிங் டேபிளிலேயே இருக்கிறது. அவள் பையனை கூப்பிட்டு, தம்பி கேரியரை விட்டு போயிட்ட என்று சொல்லவே இல்லை. புள்ள போட்டோம் என்று அவள் காத்திருக்கிறார். பையன் போன உடனே மறுபடியும் இன்றைக்கும் அந்த டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அவனுக்கு டிஃபன் கொடுக்கிற சாக்கில் ஓடோடி போகலாம் என்று அவள் ஆர்வமாக இருக்கிறாள். பயங்கர உற்சாகமாகி விடுகிறாள். நான் இழந்து போன என் ஓட்டத்தை மீட்டெடுப்பேன், இழந்து போன என் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன், இழந்து போன என் நினைவுகளை மீட்டெடுப்பேன், இழந்து போன என் காதலை மீட்டெடுப்பேன். அவள் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வெளியேறுகிற போது பையன் திடீர்னு வந்து கதவை திறந்து விடுகிறான். திறந்து அம்மாட்ட சொல்றான், அம்மா நான் கேரியரை மறந்துட்டு போயிட்டேன் என்று சொல்கிறான். அவளுடைய உற்சாகம் எல்லாம் வடிந்து விடுகிறது. ஆனால் அவள் அந்த பையனின் கன்னத்தை கிள்ளி அவனுடைய நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து, மகனே இந்தா அப்படின்னு கேரியரை கொடுத்து விட்டு சொல்கிறார், தயவு செய்து நீ ஒவ்வொரு நாளும் கேரியரை மறந்துட்டு போயிடு, அம்மா எடுத்துன்னு வந்து உனக்கு பஸ்ஸில் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த கதை எனக்குள் ஏற்படுத்தின தாக்கம், இந்த கதை எனக்குள் ஏற்படுத்தின உணர்வுகளை என்னால் வார்த்தைகளால் வடிக்கவே முடியாது. நாம் அப்படி இழந்து போன வாழ்க்கைக்காக ஒரு புது வாழ்க்கைக்கு போகிறோம். நாம் ஒரு புது வாழ்க்கைக்கு போகும்போது நம்முடைய கல்லூரி காலங்களில், நம்முடைய பள்ளி காலங்களில் சேர்த்து வைத்த எல்லாவற்றையும் இழந்து விடுகிறோம். இழந்துவிட்டு நாம் எதை அடைந்திருக்கிறோம் என்று பார்த்தால் 0. ஒரு வகையில் பள்ளி கல்வியை தவிர்த்து சமூக கல்வியும் வாழ்க்கை கல்வியும் தான் நமக்கு இதையெல்லாம் தொடர்ந்து கற்றுக் கொடுக்கும். நான் சொன்னல, என்னுடைய டீச்சர்ஸ் யாருமே என்னுடைய வகுப்பறைகளில் இல்லை. பிரபஞ்சன் என்னுடைய டீச்சர், ஜெயகாந்தன் என்னுடைய டீச்சர். ஏன்? மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்று பிரபஞ்சனுடைய ஒரு புகழ்பெற்ற கதை இருக்கிறது. உங்கள் வகுப்புக்கு யாராவது வரவில்லை என்றால் உங்கள் பிரின்சிபலோ உங்கள் டீச்சரோ
உங்கள் முகவரியை தேடி வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டி பிள்ளை ஏன் ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு வரல என்று கேட்கிற பழக்கம் இப்பொழுது அருகி போய்விட்டது. ஆனால் பிரபஞ்சனுடைய அந்த மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்கிற கதையில் அந்த மரி எப்பொழுதாவது பள்ளிக்கூடத்துக்கு வருவாள். அவள் ஆண் பசங்க போடுற மாதிரி சட்டை போட்டு கொண்டு வருவாள். 2 பட்டனை வேண்டுமென்றே கழட்டி விட்டு கொண்டு வருவாள். அந்த பொண்ணுக்கு டிசி கொடுக்க வேண்டும், ஒழுக்கம் கெட்டவளாக இருக்கிறாள் என்று ஸ்கூலே முடிவு பண்ணும். அந்த தலைமை ஆசிரியர் டிசி எழுதுவதற்கு ரெடியாகி விடுவார். அங்க இருக்கிற ஒரு தமிழ்வாதியார், எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க, நாளைக்கு டிசி கொடுக்கலாம். ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்கு முன்னால் நீ என்ன குற்றம் செய்தாய் என்றாவது அவனை கேட்க வேண்டும். அன்றைக்கு மாலை அந்த தமிழ்வாதியாரும் அவருடைய மனைவியும் அந்த மரி என்கிற வீட்டுக்கு போகிறார்கள். அவள் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறாள். இந்த வீடு ஒரு மிகப்பெரிய வீடு, பீச்சுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய வீடு. இந்த வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். மரி ஒரு கசங்கி போன உடையோடு வந்து கதவை திறக்கிறார். அந்த பெரிய வீட்டில் மரியை தவிர வேறு யாருமே இல்லை. அப்பா எங்க, அம்மா எங்க என்று தமிழ்வாதியார் முதலாக தன்னுடைய மாணவியை பார்த்து கேட்கிறார். மரி அவருக்கு பதில் சொல்கிறார், தம்பி, அந்த சண்டை போடுற தம்பி, எழுந்துங்க, வாய வா முடியா. அந்த ஆசிரியர் தன்னுடைய மாணவியை பார்த்து, இந்த வீட்டில் அப்பா அம்மா இல்லையா என்று கேட்கிறார். அவள் அந்த கேள்வியை கேட்டவுடன் ஓவென்று கதறி அழுகிறார். என்னாச்சுமா, நான் ஏதாவது தப்பா கேட்டனா என்று தமிழாசிரியர் கேட்கிறார். இல்லை சார், என் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக நீ ஏன் ஸ்கூலுக்கு வரல, அப்பா இல்லையா அம்மா இல்லையா என்று நீங்கள் தான் முதலில் கேட்டீர்கள். ஒரு வகையில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவியின் ஆன்மாவை தொடுகிறார். முதன்முறையாக அவள் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியனுடைய விரல் அவளுடைய ஆன்மாவை தொடுகிறது. அந்த பொண் கதறி அழுகிறாள். அந்த தமிழாசிரியரின் மனைவி அவருடைய தலையை கோதி சொல்கிறார், அம்மா நாங்க இருக்கண்டா உனக்கு அப்பா அம்மா. என்ன நாங்க அப்பா அம்மா? அப்பா பக்கத்து வீட்டு பொம்பளையோட ஓடி போய் 5 வருஷம் ஆச்சு. அம்மாவும் காத்திருந்து பார்த்துவிட்டு 3 வருடத்துக்கு முன்னால் ஒரு போலீஸ்காரரோடு ஓடிவிட்டார். அப்ப நான் இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறேன். நான் ஏன் ட்ரெஸ் பண்ணல, நான் ஏன் 2 பட்டனை கழட்டி விட்டு வரேன், நான் ஏன் ஸ்கூலுக்கு வர்றதில்லை, நான் ஏன் ஒழுக்கமா இல்லை என்று இந்த உலகத்தில் என்னிடம் கேட்பதற்கு யாருமே இல்லை, ஒரு குரலும் இல்லை. நான் எப்படி இருந்தால் இந்த உலகத்திற்கு என்ன? எனக்கு டிசி கொடுத்தாலும் ஒன்றுதான், டிசி கொடுக்கவில்லை என்றாலும் ஒன்றுதான். நான் எப்படியோ வாழ்ந்து விட்டு போகிறேன் என்று அந்த பெண் சொல்கிறார். அந்த தமிழாசிரியரும் அவர் மனைவியும் அவளை குளிக்க சொல்லி ஒரு புது ட்ரெஸ் உடுத்தி கொள்ள சொல்லி எங்களோட வெளியே போய் பீச் ரெசார்ட்ல டிஃபன் சாப்பிட்டு வரலாமா என்று அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகிறார். மரி என்கிற ஆட்டுக்குட்டி என்று அந்த கதைக்கு பெயர். மரி மாதிரியான குழந்தைகள் நம்முடைய கிராமத்தில் இன்றைக்கும் 20% இருக்கிறார்கள். ஆனால் அந்த தமிழாசிரியர் மாதிரி அவருடைய இதயத்தை தொட, அவருடைய ஆன்மாவை தொட ஒரு வாதியாரும் இல்லாமல் போய்விட்டார்கள். எல்லாருக்கும் டைம் ஷெட்யூல், வகுப்பறை அப்படி மாறிவிட்டது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் அதிர்ச்சி அடையவில்லை என்றால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வகுப்பறையில் ஒரு ஹிஸ்டரி டீச்சரோ, ஒரு பிசிக்ஸ் டீச்சரோ, ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சரோ இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற தகவல்களை விட அதிகமான தகவல்கள் கூகுளுக்கு தெரியும். அவர் மூளையிலிருந்து எவ்வளவு தகவல்கள் வருகிறதோ அதை விட அதிகமான தகவல்களை
நீங்கள் ஒரு செல்போனில் தட்டி ஒரு கம்ப்யூட்டரில் தட்டி உங்களால் எடுத்துவிட முடியும் இல்லையா? அவ்வளவு துல்லியமாக அப் டு டேட் உங்களால் எடுத்துவிட முடியும். அப்படி என்றால் ஏன் பாலிடெக்னிக்? அப்படின்னா ஏன் ஸ்கூல்? அப்படின்னா எது கல்லூரி? அதுக்கு ஏன் பேராசிரியர்கள்? எல்லாமே தான் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. எல்லா தகவல்களும் தான் நம்மளுக்கு கூகுளில் கிடைக்கிறது. அப்படி என்றால் எதற்கு வகுப்பறை? வகுப்பறைகள் ஏன் தேவைப்படுகிறது என்றால், இப்படி உட்கார்ந்து கொண்டு இருக்கிற 60 மாணவிகளில் ஒரு மாணவியை எழுப்பி சுஜாங்க வா என்று பசங்க முன்னாடி நிற்க வைத்து அந்த பெண்ணின் தலையை கோதி 20 நாளைக்கு முன்னாடி அம்மா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் யார் வீட்டில் சாப்பிட்ற என்று கேட்பதற்கு கூகுளுக்கு தெரியாது, எந்த செல்போனுக்கும் தெரியாது. அதை கேட்பதற்கு ரத்தமும் சதையுமான ஒரு டீச்சர் வேண்டும். அதை கேட்பதற்கு ஆன்மாவை புரிந்து கொள்ளுகிற ஒரு ஆசான் வேண்டும். அதற்காக வேணும் இந்த வகுப்பறைகள் இங்கு நீடிக்க வேண்டும். ஆனால் வெறும் தகவல்களை திருப்பி தருகிற கம்ப்யூட்டர்கள் அல்ல டீச்சர்ஸ். அவர்களுக்கு அதை தாண்டி மனித மனதை ஊடுருவக்கூடிய நட்சத்திரங்களாக ஆசிரியர்கள் மாற வேண்டியிருக்கிறது. அவர்கள் முதலில் ஆசான், பேராசான், குரு, தெய்வம் என்றெல்லாம் தங்களுக்கு தானே சூட்டி கொண்ட கிரீடங்களை கீழே இறக்கி வைக்க வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் யாரும் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து இல்லை. அப்படியெல்லாம் உலகத்தில் யாரும் நம்மளுக்கு மேய்ப்பர்கள் வேண்டாம். எங்களுக்கு தேவை சகமானவனாக நம்முடைய தோல் மீது கை போட்டு, சாப்பிட்டியா, ராத்திரி எங்க சாப்பிடுவேன், இன்னுமா ரேஷன்ல அரிசி வாங்குறீங்க என்று கேட்கிற ஒரு குரல் தேவைப்படுகிறது. அந்த குரலுக்கான ஒரு முயற்சி தான் இந்த அட்டம். இந்த அட்டம் பண்ணிட்டாவே இதெல்லாம் நடந்துருமா? நடக்கவே நடக்காது. இந்த அட்டம் என்பது ஒரு பெரிய இருட்டறையில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற போது ஒரு ஜன்னலின் சின்ன பகுதியை இந்த கவர்மெண்ட் அல்லது ஒரு எழுத்தாளன், ஒரு படைப்பாளி திறந்து வைக்கிறான், அவ்வளவுதான். இதை முழுக்க திறந்து கொள்ள வேண்டியது, இந்த இருட்டிலிருந்து வெளிவர வேண்டியது உங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. நீங்கள் தேட வேண்டிய நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் உங்கள் கண்களுக்கு தெரியாமலேயே இருக்கிறது. நீங்கள் பார்க்க வேண்டிய ஏராளமான மனிதர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கிறார்கள். நான் போன மாதம் முழுக்க அமெரிக்காவில் இருந்தேன். அமெரிக்கா அப்படியே செல்வ செழிப்பான நாடு. ஒரு மனிதன் ஒரு கார்ல போறான். ஒரு கார்ல 2 பேர் போனால் அவர்கள் இழிவாக கருதுகிறார்கள். அந்த 2 பேர் போனால் அவர்கள் தனி ரூட். ஒரு ஆளுக்கு தான் ஒரு கார். ஒரு வீட்டில் 5 கார் இருக்கிறது. ஒரு வீட்டில் 50 ஷூ இருக்கிறது. ஒரு வீட்டில் 10 கம்ப்யூட்டர் இருக்கிறது. 7 பெட்ரூம் இருக்கிறது. ஆனால் அது மட்டும் இல்லை அமெரிக்கா. அமெரிக்காவில் நான் பார்த்த எல்லா மாநிலங்களிலும் டென்ட் அடித்து படுப்பதற்கு இடமில்லாமல் டென்ட்டுக்குள்ள தூங்குகிற மனிதர்கள் அமெரிக்காவில் 5% இருக்கிறார்கள். அவர்களை அமெரிக்காக்காரர்கள் ஹோம்லெஸ் என்று அழைக்கிறார்கள், வீடற்றவர்கள் என்று அழைக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, அவன் ஐ வாண்ட் $1, ஐ வாண்ட் $2 என்று ஆங்கிலத்தில் எழுதி பிச்சை கேட்கிறான். நம்பாலு பஸ் ஸ்டாண்டில் நின்று சாமி $1 கொடு என்று கேட்கிற குரலுக்கும் அதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அவன் ஆங்கிலத்தில் போர்டு எழுதி வைத்து கேட்கிறான். நம்பால் நம்முடைய மொழியில் $1 கொடு சாமி என்று கேட்கிறான். 2 பேரும் ஒன்றுதான். இன்றைக்கும் அமெரிக்காவில் ஹோம்லெஸ்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் இவ்வளவு செல்வ செழிப்பான நாட்டில் டென்ட் அடித்து அவ்வளவு கடும் குளிரில் பனி பொழிவில் அந்த டென்ட்டுக்குள்ளேயே வாழ்ந்து உறங்கி செத்து போகிற அந்த மனிதர்களை பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது நம்முடைய கடமை இல்லையா? 7 பெட்ரூம் உள்ள வீடு, 4 காரு, ஒரு மாசத்துக்கு $5 லட்சம் சம்பளம் என்ற கனவில் மட்டும் நாம் வாழ்ந்து விட்டால் போதுமா? நமக்கு பக்கத்தில் நம்முடைய உடல் உறுப்பில் ஒரு இடத்தில் வீங்கி போய் ஒரு இடத்தில் சிரித்து போயிருந்தால் அந்த உடலில் கேன்சர் இருக்கிறது என்ற அர்த்தம். ஒரு நாடு செல்வ செழிப்பில் அப்படி திளைக்கிற போது இன்னொரு பக்கத்தில் அந்த நாட்டின் மனிதர்கள் ஹோம்லெஸ் என்று போர்டு எழுதி வைத்துக் கொண்டு எங்கிருந்து ஒருவனிடம் $1 கொடு, $2 கொடு என்று பிச்சை எடுப்பவனை அந்த நாட்டை ஒரு செல்வ செழிப்பான நாகரிகம் அடைந்த நாடாக என்னால் கருதவே முடியாது. அப்பொழுது இந்த உலகம் முழுக்க நமக்கு வேற பார்வை தேவைப்படுகிறது. ஒரு விஷயத்திலும்
நாம் பகுத்தாய்கிற கல்வி தேவைப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, ஹிஸ்டரியில வாஞ்சிநாதன் ஆஷ்துரையை சுட்டான் என்று ஒரு பகுதி வருகிறது. உங்களில் எத்தனை பேருக்கு வாஞ்சிநாதன் எதற்காக ஆஷ்துரையை சுட்டான் என்று சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்க. தண்ணீர். சாரி, ஆஷ்துரையை வாஞ்சிநாதன் எதற்காக யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பேராசிரியர் கூட சொல்லலாம், கெஸ்ட் கூட சொல்லலாம். சொல்லலாம், சொல்லுங்க. அது உங்களுக்கு தெரியாத தகவல், அதான் நான் சொல்ல போறேன். எல்லாருக்கும் தெரிந்த தகவல்னு ஒண்ணு இருக்குல்ல. நம்ம குற்றால அருவியில் வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து தமிழர்களும் குளிக்கக்கூடாது என்று அப்பொழுது திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஆஷ்துரை ஒரு சட்டம் போட்டதாகவும், இவர்களிடம் இன்னும் இந்த நாடு இருந்தால் இந்த நாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவார்கள் என்று பாண்டிச்சேரியில் உட்கார்ந்து 5 பேர் 6 பேர் கொண்ட ஒரு கும்பல் திருவூலச்சீட்டு போட்டு பார்த்ததாகவும், அந்த 5 பேர் 6 பேரில் மகாகவி பாரதியாரின் பெயர் இருந்ததாகவும், அன்றைக்கு எடுக்கப்பட்ட திருவுளச்சீட்டில் வாஞ்சிநாதன் பெயர் வந்ததாகவும், அப்பொழுதுதான் திருமணமாகி 6 மாதம் கூட முடியாத வாஞ்சிநாதனுக்கு ஆஷ்துரையை சுட்டு கொல்லக்கூடிய பொறுப்பு கொடுக்கப்பட்டதாகவும் நான் படித்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். வாஞ்சிநாதன் பாண்டிச்சேரி வரையிலும் ஒரு மறைக்கப்பட்ட துப்பாக்கியோடு போய் சேருகிறார். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ரயில் வந்து இறங்குகிறது. ரயிலில் ஆஷ்துரை வந்து இறங்குகிறார். யாருமே எதிர்பார்க்காத விதமாக வாஞ்சிநாதன் அவரை நெருங்கி ஒரே 1 அடி தூரத்தில், இவ்வளவு தூரத்தில் நின்று அவருடைய கழுத்தில் வைத்து அந்த துப்பாக்கியால் சுடுகிறார். ஒரே குண்டில் சுருண்டு விழுந்து ஆஷ்துரை செத்து போகிறார். ஆஷ்துரை செத்துவிட்டார் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு வாஞ்சிநாதன் ஓடிப்போய் ஒரு கழிப்பறையை உள்ளே பூட்டிக் கொள்கிறார். 10 நிமிடத்தில் போலீஸ் அவரை சூழ்ந்து கொள்கிறது. கழிப்பறைக்கு வெளியே இருந்து வெளியே வந்து விடும்படி ஒரு மைக்ரோபோனில் எச்சரிக்கப்படுகிறார். ஆனால் கழிப்பறை திறக்கப்படவே இல்லை. ஆஷ்துரை வெளியே வரவே இல்லை, வாஞ்சிநாதன் வெளிவரவே இல்லை. ஒரு 5 நிமிடத்தில் உள்ளே இருந்து முன்றிலும் வேகமான ஒரு வெடி சத்தம் கேட்கிறது. வாஞ்சிநாதன் அந்த துப்பாக்கியை தன்னுடைய வாய்க்குள் வைத்து துப்பாக்கியை நிமிர்த்தி இப்படி நிமிர்த்தி சுட்டுக் கொள்கிறார். மூளை சிதறி செத்து போகிறார். இது ஒரு மகத்தான தியாகம் என்று நமக்கு பாடப்புத்தகங்களில் அறிஞர்கள் மூலமாக நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் சமீபத்தில் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய நண்பர், மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய அறிவுஜீவி, MIDs இயக்குநராக இருக்கிற ஆயிரா வெங்கடாஜலபதி ஆஷ்துரையினுடைய பரம்பரையான இன்றைக்கு வீட்டுக்கு போய் 1 மாதம் தங்கியிருக்கு லண்டன்ல. தங்கி அவருடைய பேர குழந்தைகள் அவர்கள் வீட்டில் எல்லாம் அவர் ஒரு விரிவான நேர்காணல் செய்கிறார். ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம்தான் உண்மையான வரலாறு என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. ஆனால் அந்த புத்தகத்தில் அவர் வேறு ஒரு தகவலை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நீ சார் சொன்னார்ல, அந்த தகவல் இன்றைக்கு இந்தியா முழுக்க விவாத பொருளாகி இருக்கிறது. அது என்ன தகவல்? ஆஷ்துரையும் அவருடைய மனைவியும் ஒரு சாரட்டு வண்டியில் ஒரு அகரஹாரத்தின் வழியாக வந்து ஒரு சேரியின் வழியாக நுழைகிறார். அந்த சேரியில் பிரசவத்துக்கு துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு அருந்ததி இனத்து பெண்ணை அவர்கள் நடுத்தருவில் பார்க்கிறார்கள். அவளுக்கு உதவுவதற்கு யாருமே முன்வரவில்லை. சேரி மக்களில் யாரிடமும் வாகனம் இல்லை. அவர்கள் ஒரு பழைய கைத்து கட்டிலை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆஷ்துரை தன்னுடைய ஜீப்பை நிறுத்திட்டு என்னன்னு கேட்கிறார். இந்த அம்மாவுக்கு பிரசவம், கூட்டு போறதுக்கு வசதி இல்லை என்று சொல்கிறார்கள். அவளை தூக்கி தன்னுடைய ஜீப்ல பின் சீட்ல போட்டு அவளை மருத்துவமனைக்கு கூட்டின்னு போய் அவளுக்கு பிரசவத்துக்கு ஆஷ்துரையும் அவர் மனைவியும் உதவுகிறார். ஒருவேளை வெள்ளைக்காரர்கள் இன்னும் இந்த நாட்டில் இருந்துவிட்டால் ஜாதி என்கிற ஒரு விஷயமே அழிந்து போய்விடுமோ என்கிற பயத்தால் வாஞ்சிநாதன் என்கிற அந்த பிராமணர குலத்தைச் சேர்ந்த வாஞ்சிநாதன் அவரை சுட்டு கொண்டான் என்று இன்னொரு வரலாறு சொல்கிறது. நண்பர்களே, இந்த 2வது வரலாறு தான் கரெக்ட். முதல் வரலாறு தப்பு என்று நான் சொல்லவே இல்லை.
அதுவும் வரலாற்றுக்கு எதிரான விஷயம்தான். ஆனால் ஒரு கல்வி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒரு டீச்சர் சொல்வதை மட்டும் நான் கேட்டு போறது இல்லை, ஒரு பாடப்புத்தகத்தில் இருப்பதை மட்டும் நாம் கேட்டுக்கொள்வது இல்லை. இந்த 2 வரலாற்றின் தரவுகளையும் படித்து விவாதித்து தர்க்கம் ஏற்படுத்தி அதற்கு நிறைவேறாமல் போவதுதான் ஒரு சிறந்த கல்வி. அப்படி ஒரு கல்வியை இந்த கல்வி நிலையங்கள் வழங்க வேண்டும். அது இப்போ இல்லை. இப்போ அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிக்கினே இருக்கிறாங்க பிராய்லர் கோழிக்கு. 60 நாள் எப்போ வரும், நீட் எக்ஸாம் எப்போ எழுதணும், எப்படி எவ்வளோ மார்க் எடுத்தால் நீ பாஸ் பண்ணிடலாம் என்று. ஆனால் ஒருவேளை இந்த மாபெரும் தமிழ் கனவு என்ற இந்த நிகழ்ச்சியோ இந்த மாதிரியான 100 நிகழ்வுகளோ உங்களை அதை நோக்கி நகர்த்தக்கூடும். அதற்கான ஒரு சின்ன ஸ்டெப்பு தான் இன்றைக்கான இந்த கூட்டம். அதை நோக்கித்தான் இன்றைக்கு ஒரு கவர்மெண்ட், ஒரு முதலமைச்சர், அவ்வளவு மினிஸ்டர்ஸ், அவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகள், இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே எவ்வளவு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். உதயச்சந்திரன் சாரில் ஆரம்பித்து இறைவனு சாரில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய மூளைகள் தான் கல்லூரிகளை விட்டு போகிற உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். அதனால்தான் நான் இது ரொம்ப சீரியஸான கூட்டம், நான் பேசினேங்கிறேன், நீங்கள் எழுதினேருங்க, நான் பேசினேங்கிறேன், நீங்கள் செல்ஃபோன் பாருங்க என்று வேண்டாம் என்று நான் சொன்னதற்கு அது மட்டும்தான் காரணம். உங்களுடைய இந்த அமைதி என்னை மேலும் பேச வைத்தது. உங்களுடைய இந்த மௌனம் எனக்கு எதையோ சொல்லிக் கொடுக்கிறது. உங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நடக்க போகிற விவாதம் உங்களை இன்னும் ஒரு ஸ்டெப் உயர்த்தும் என்று நான் நம்புகிறேன். இப்போதைக்கு இதிலிருந்து விடுபட்டு உங்களுடைய கேள்வி பதிலுக்கு பதிலளிக்க நான் தயாராக இருக்கிறேன்.